வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்பு சத் வக்கரதுண்டன் தன்னோ தந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதிய நமக ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பெற்ற ராகாவ கேதாவை நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் மந்திரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்கோங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவணபவாய நமக. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மிதுன லக்னமும் கோடீஸ்வர வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேச போறோம். ஓகேங்களா? முதலாவது பார்த்தோம்னா ஒரு லக்னம் நல்ல பொசிஷன்ல இருக்கணும். மிதுன லக்னமா லக்னாதிபதி 6, 8, 12 மறையாம இருக்கணும். நல்ல ஸ்தான பலம் பொருந்தி இருக்கணும். அதே மாதிரி ராசிக்கு அதிபதியும் நல்ல ஸ்தான பலம் பொருந்தி நல்ல அமைப்பில் இருக்கணும். நல்ல அமைப்புல இருக்கணும். ஓகேங்களா? கோடீஸ்வரன் உண்டான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு 2 குடையும், மிதுன லக்னத்துக்கு 2 குடைய சந்திரனும் 11 குடைய செவ்வாயும் இணைந்து லக்னத்துக்கு 2லயோ அல்லது 11லயோ அமர்ந்து அல்லது லக்னத்திலேயே அமரலாம். அமர்ந்திருந்து அதை 9 குடையும் 10 குடையும் சம்பந்தம் பெற்று இருந்தால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும். ஓகேங்களா? இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வர அமைப்பு. அதுபோக இன்னொரு மகாலட்சுமி யோகம்ங்கிறது அது வேற. அது திரிகோணாதிபதியில் ஆட்சி பலம் பெற்று திரிகோணத்திலே அமர்றது மகாலட்சுமி யோகம். ஓகேங்களா? இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு நான் சொல்ற இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு ஓகேங்களா லக்னாதிபதியும் ராசிக்கு அதிபதியும் கெட்டு போகாம இருக்கணும். இந்த அமைப்பு இருந்தாலும் அது அவர் நல்ல முறையை அனுபவிக்கிறதுக்கு அவர் நல்ல பொசிஷன்ல இருக்கணும்ல. 6, 8, 12 போய் அமைச்சிருச்சுன்னா அவர் கடன் வாங்கியே எல்லாதாயிரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அழிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அந்த யோகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுரும். லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தா இந்த யோகம் இருந்தாலும் அவருக்கு நிலைச்சு நிற்காது. அப்ப நிலைச்சு நிற்கணும். அந்த யோகம் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா லக்னம் நல்ல பொசிஷன் இருக்கணும். லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ நல்ல பொசிஷன்ல இருக்கணும். லக்னத்தை குரு பார்க்கறது, சுபகிரகங்கள் பார்க்கறது. ஓகேங்களா? லக்னாதிபதி புதன் நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறது, ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? 1. ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னா இது மெயின். அடுத்தது பார்த்தோம்னா கேந்திராதிபதி 4 குடையும் கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சிருக்கிறது, கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்திருக்கிறது. அடுத்து 7 குடைவன் மனைவி ஸ்தானம், அது அதுவும் கேந்திர திரிகோணங்கள்ல நல்ல பொசிஷன் இருக்கிறது. 10ஆம் இடம் நல்ல பொசிஷன் இருக்கிறது. இந்த 4 கேந்திரங்களும் நல்ல பொசிஷன் இருக்கும். அப்பதான் அந்த கோடீஸ்வர யோகத்தை நீங்க நல்ல முறையா அனுபவிக்க முடியும். தவறான வழியில் போகாம நல்ல முறையா அனுபவிக்க முடியும். என்ன காரணம்னா கோடீஸ்வர யோகம் இருந்தால் அந்த திசை நடக்குது, பல கோடிகள் வருது. ஓகேங்களா? அது கேந்திரம் தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தால் தானே அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது மூலமா உங்களுக்கு பணம் பல கோடிகள் கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அப்புறம் 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நீங்க நிறைய இடங்கள் வாங்கி போட முடியும், நிறைய சொத்துக்கள் சேர்க்க முடியும், வண்டி வாகனங்கள் வாங்க முடியும். இந்த அமைப்புக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? 7ஆம் இடம் அதை பேணி பாதுகாக்கணும்னா மனைவி ஸ்தானம் நல்லா இருக்கணும்ல. உங்களுக்கு வரக்கூடிய ஃபேர் குடும்ப தலைவி இவங்க ஃபேர் 7ஆம் இடம் 7 குடையும் 6, 8, 12 மறையாம நல்ல ஸ்தான பலம் பெற்றிருந்தா தானே அதை பேணி பாதுகாப்பாங்க. அதனால அது கேந்திர திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கேந்திராதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் ஜாதகத்தில் நல்ல பொசிஷன்ல இருக்கணும். ஓகேங்களா? சிம்பிள் லாஜிக். கோடீஸ்வர பிராப்தம் நான் சொல்ற பிராப்தம் இருந்து உங்களுடைய ஜாதகத்துல கேந்திராதிபதிகள் திரிகோணாதிபதிகள் நல்ல ஸ்தானத்தில் இருந்தா அந்த சொத்துக்கள் நிலைச்சு நிற்கும், அந்த யோகம் நிலைச்சு நிற்கும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? கோடீஸ்வர யோகம் ஈஸியா 2 குடையும் 11 குடையும் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். அந்த டைம் வரும்போது அவங்களுக்கு பல கோடிகள் கையில வரும். திடீர்னு பார்த்தா எல்லாம் போயிடும். காரணம் என்னன்னு அலாசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த கேந்திராதிபதிகள் ஏதாவது ஒரு இடத்துல கெட்டு போய் நிற்பார்கள். அதனால அந்த பணம் வந்த வழியே போயிடும். ஆனா அது நிலைச்சு நிற்கணும்னா இந்த 4ஆம் இடம் நல்ல பொசிஷன் இருக்கணும், 7ஆம் இடம் நல்ல பொசிஷன் இருக்கணும், லக்னம் நல்ல பொசிஷன் இருக்கணும். அடுத்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் நல்ல பொசிஷன் இருக்கணும். திரிகோணாதிபதியும் 2 குடையும் 11 குடையும் சம்பந்தம் பெற்று வரக்கூடிய அந்த யோகம் மிகப்பெரிய ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை உங்களுக்கு தரும். லைஃப் லாங் நீங்க பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். ஓகேங்களா? இதுதான் அதோட அமைப்பு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா?
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க என்னுடைய வீடியோவை, ஓகேங்களா? அதனால் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல்ல என் வீடியோ வந்தோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள், தெளிவாக புரியும். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.